வணக்கம் நேயர்களே. இந்த காட்சியை பாருங்கள். ஒரு சிறு காட்சி. ஒருவர் தோளில் ஒருவரை தூக்கி கொண்டு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் அது ஓரளவு மறைக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா போலீஸின் ஜீப் ஒன்று போகுது. இவ்வளவு தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. சம்பவம் என்னென்னு சொன்னால், ஒரு இளைஞன் இன்னொரு யுவதியோட அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறார். ஒரு ஹோட்டல் விடுதிக்க போகிறார். அந்தாண்டு அந்த பிள்ளைண்ட அந்த கேர்ளுண்ட பர்த்டேயாம். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணுண்ட உடலை மட்டும் தூக்கி கொண்டு அவர் வெளியில் போகிறார். கொஞ்ச நேரத்தில் போலீஸின் ஜீப் ஒன்று போகுது. இதை வச்சு நாங்கள் செய்தியை பார்த்தா, இவர் தன்னுடைய தோழியினுடைய பிறந்தநாள் அன்று விடுதிக்கு கூட்டி கொண்டு அந்த பெண்ணை கொலை செய்து விட்டார். அந்த பெண்ணுடைய உயிர் பிரிந்து விட்டது. உடனே அவரை தூக்கி கொண்டு தோளில் தூக்கி கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது போலீஸ் ஜீப் போகுது. போலீஸாரும் அதை கவனிக்கவில்லை. ஒரு குழி தோண்டி அந்த பிள்ளையை புதைச்சிட்டார். இது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்ற பொழுதுதான், பிறகு காட்சிகள் அடிப்படையில் கைது செய்து விசாரித்த பொழுதுதான் என்ன நடந்தது என்று சொன்னால், கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜான் என்கின்ற இந்த இளைஞன் ஈக்குவடோரிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் புகுந்த நபர். இவருடைய தோழியான ஜான் லீ என்பவர் இவரும் அமெரிக்காவுக்குள் அதே வருடம், போன வருடம் ஜூன் மாதம் வந்திருக்கின்றார். இருவரும் ஆரம்ப பள்ளியிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. ரெண்டு பேரும் ஈக்குவடர்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த என்னென்னு சொன்னால், அந்த பிள்ளைண்டு பர்த்டே. அப்போ பர்த்டே ஹோட்டல் அந்த ஃபாரினர்ஸ் அப்படி தானே இல்லையா, பர்த்டேன்னு சொன்னால் ஹோட்டலுக்கு போவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த விடுதிக்குள்ளே அவர் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். கூட்டிக் கொண்டு போய் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சொன்னது போல் உடலை தூக்கி கொண்டு வெளியில் வந்திருக்கிறார். வெளியில் வந்துட்டு குழி தோண்டி புதைச்சிட்டார். அப்போ அவர் கேட்ட இடத்துல அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நானும் அந்த பெண்ணு விடுதிக்குள்ளே போனாங்க, ஓகே. ஆனால் சரியான மது போதையில் நான் நின்றுனான். எனக்கு என்ன நடந்ததுன்றே தெரியல. அப்போ என்ன சொல்கிறது யோசிச்சு பாருங்க. கூட்டி கொண்டு போனது ஞாபகம் இருக்குது, அந்த பிள்ளைங்க பர்த்டேன்னு ஞாபகம் இருக்குது, அந்த பிள்ளையோட நாங்கள் ஒன்றா படித்து நான் சின்ன வயதிலிருந்து நான் போன வருஷம் ஜனவரி மாதம் இங்கே நான் அமெரிக்காவுக்கு, அதுக்கு பிறகு என்ன தெரியாவா ஜூன் மாதம் வந்தவான்றது நினைவு இருக்குது. ஒன்றா சந்தோஷமாக நாங்கள் ஹோட்டலுக்கு போனாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்தாங்க. ஆனால் திருப்பி உடலை கொண்டு வந்த பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை என்று அந்த இளைஞன் சொல்லுகின்ற பொழுது எப்படி இருக்கும் போலீஸாக இருக்குது. அட்டின்டா செம்மாட்டின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு அதை நாங்கள் உங்களுக்கு காட்ட முடியாது. விசாரணைகள் பள்ளத்த வண்ணம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பள்ளமாக விசாரணைகள் இடம்பெறுகிறது. அவரை உடனடியாக கைது செய்து விளக்க முறையெல்லாம் தொடர்ந்து வச்சுருக்காங்க போலீஸார். அமெரிக்க போலீஸ்னா சொல்லி ஆகணும், அட்டின்னு அடிக்காம அவ்வளோ இருக்குது. விசாரணையில் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கின்றார். ஒன்று இவருக்கு வேறு தொடர்புகள் இருக்கணும், இல்லை அந்த பெண்ணுடன் தகாத ஒரு முறைக்காக இவர் முயற்சி செய்து அந்த பெண் மறுதளித்த நிலையில் இவர் அந்த பெண்ணை உயிர் போக்காட்டி இருக்கலாம் என்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அல்லது இருவருக்கு இடையிலே இவர்களுடன் காதலியாக இருந்திருக்கலாம். ஏதும் பிரச்சனைகளில் அந்த பெண் ஏதாவது ஒரு ஏதாவது பிரச்சனை வெளியில் வரையில் அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. முழு விடயங்களும் வெளியில் வந்த பிறகு கண்டிப்பாக நாங்கள் இது சொல்லுவோம். அப்போ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது, முழு விஷயம் தெரியாமல் ஏன் நீங்கள் செய்தியை போடுறீங்கன்ட்டு என்ன கேட்கக்கூடாது. என்னென்னு சொன்னால், இது முழு விஷயம் வெளியில் வர்றது குறைஞ்சது எப்படியும் வெளிநாடுகள் 2-3 மாதம் ஆகும். குறைஞ்சது 1 மாதமாகும் விசாரணைகள் முடிவில் செய்திகள் வெளியில் வாரத்துக்கு. அது வரைக்கும் நாங்கள் அதுக்கு பிறகு வாசித்தா நீங்கள் சொல்லுவீங்க நான் பழைய நியூஸ் ஏற்கனவே பார்த்துட்டு மெயின் வாசிக்கணும்னு கேட்பீங்க. அதுக்காக செய்தி என்ன, ஆணும் பெண்ணும் ஹோட்டலுக்கு போகிறாங்க, அவர் அந்த பெண்ணை கொலை செய்கிறார், மீண்டும் வர குழி தோண்டி புதைக்கிறார். போலீஸார் விசாரிக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், விசாரணை முடிவிலே இல்லை, விசாரணைக்கு இடையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், எனக்கு மது போதையில் என்ன நடந்துன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கின்றார். அப்போ இதுதான் சம்பவம். பாருங்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இந்த ஏஜில் 21-23 வயதில் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் போவாங்க எங்கேயாவது இல்லையா. அப்போ பர்த்டே தான் சொல்லி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண போய்க்குள்ள இந்த துயரம் நடக்கும்போது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியம். ஒரு விழிப்புணர்வாக வைத்துக் கொள்வோம். கருத்திடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.